இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நடந்து முடிந்தது 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி இவைகள் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கூட அந்த கூட்டணிகளை விட அதிகம் பேசப்பட்டது நடிகர் விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம்தான். இந்த தேர்தலில் வழக்கத்திற்கு மாறாக பண புழக்கம் அதிகமாக இருந்தது. இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது கிட்டத்தட்ட சட்டபூர்வமாக்கப்பட்டு விட்டதா என்ற ஐயம் அனைவருக்கும் ஏற்பட்டது. அந்த அளவிற்கு பணம் புகுந்து விளையாடியது. நடிகர் விஜய் கட்சியின் வேட்பாளர்களே பல தொகுதிகளில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். புதிதாக வந்த கட்சிக்கு எப்படி அவ்வளவு பணம் வந்தது என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வென்றவர் யார், தோற்றவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும். எழுந்தவர்கள் யார், விழுந்தவர்கள் யார், குப்புற கவிழ்ந்தவர்கள் யார் என்ற அத்தனை விவரமும் வரத்தான் போகிறது. ஆனால் அதற்குள்ளாக இன்னொரு பரபரப்பான செய்தி நேற்றிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. திருச்செந்தூருக்கு நடிகர் விஜய் சென்றிருக்கிறார். முருக பெருமானை வழிபட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றத்திற்கு நடிகை திரிசா சென்றிருக்கிறார். முருக பெருமானை வழிபட்டிருக்கிறார். உடனடியாக சமூக வலைதளங்கள், சில ஊடகங்கள் என்ன திருச்செந்தூருக்கு நடிகர் விஜய் போயிருக்கிறார், திருப்பரங்குன்றத்திற்கு நடிகை திரிசா போயிருக்கிறார், சம்திங் ராங், ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, என்ன மர்மமாக இருக்கும், எதற்கு கோயிலுக்கு போனார்கள், எதற்கு கோயிலுக்கு போயிருப்பார்கள், கோடிக்கணக்கான மக்கள் எதற்கு கோயிலுக்கு போகிறார்களோ, கோடிக்கணக்கான மக்கள் எதற்கு திருச்செந்தூருக்கும் திருப்பரங்குன்றத்திற்கும் போகிறார்களோ அதற்குத்தான் இவர்களும் போயிருப்பார்கள். இவர்களுக்கென்று ஏதேனும் வேண்டுதல் இருந்திருக்கலாம், திரிசாவிற்கு ஏதாவது வேண்டுதல் இருந்திருக்கலாம், அல்லது நடிகர் விஜய்க்கு இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும், அதற்கு அருள் புரிவாயா ஆறுமுகத்தானே என்று முருகனிடம் வேண்டி இருக்கலாம், அல்லது அவருடைய மனைவி தொடுத்த விவாகரத்து வழக்கு சுமூகமாக முடிந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முருகனிடம் கோரிக்கை வைத்திருக்கலாம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நான் முதலமைச்சராக வேண்டும் என்று நடிகர் விஜய் முருகனிடம் முதலமைச்சர் பதவி வரங்கேட்டு போயிருக்கலாம். எதற்காக வேண்டுமானாலும் போயிருக்கலாம். இவர்கள் கோயிலுக்கு போவது ஒரு பெரிய செய்தியா? அதுவும் திரிசா திருப்பரங்குன்றத்திற்கும் நடிகர் விஜயும் திருச்செந்தூருக்கு போனது ஒரு பெரிய செய்தியா? நல்ல வேளை இவர்கள் இருவரும் ஒரே கோவிலுக்கு ஒரே நேரத்தில் செல்லவில்லை. அப்படி சென்றிருந்தால் இந்நேரம் கண், காது, மூக்கு வைத்து தமிழக அரசியலே புரட்டி போட்டு இருப்பார்கள். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், அவருடைய லட்சியங்கள், அவருடைய அடுத்த கட்ட செயல் திட்டங்கள், அடுத்து தமிழக மக்களுக்காக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் பெரும்பாலும் கேள்வி எழுப்பவில்லை. நடிகர் விஜய் திரிசா விவகாரம்தான் இன்றைக்கு ஊடகங்கள் மத்தியிலும் பல அரசியல் கட்சிகளும் அதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கிட்டத்தட்ட அதை பற்றி பேச வந்தார் என்றும், ஆனால் வேறு வழி இல்லாமல் அதை பேசாமல் விட்டுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் திரிசா விவகாரத்தை பல ஊடகங்கள் பேசியிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினுடைய துணை முதலமைச்சர், திமுகவின் வாரிசு உதயநிதி ஸ்டாலின், அவர் பால்டாயில் குடித்தார் என்றெல்லாம் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைத்தார்கள். அதை போலவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து காலில் விழுந்து முதலமைச்சரானார் என்று ஒரு புகைப்படத்தை ஊரெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை திமுகவும் செய்தது, அண்ணா திமுகவும் செய்தது. நடிகர் விஜய் கட்சி தொண்டர்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அரசியல் என்றால் என்னவென்று அந்த அரிச்சோடி கூட தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினார்கள்.
அவையெல்லாம் பெரும் விமர்சனங்களுக்கு ஆளானது. அரசியல் தெரியாமல் உளறினார்கள். சரி, அந்த விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்குத்தான் அரசியலுக்கு புதியவர்கள், அரசியல் தெரியாமல் உளறினார்கள் என்று சொன்னால், ஊடகங்களும் அரசியல் பேசுவதை விட்டுவிட்டு நடிகர் விஜயுடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதை கேள்வியாக எழுப்பாமல், நடிகர் விஜயுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி கேள்வி எழுப்பாமல், நடிகர் விஜய் எங்கே போனார், யாரோடு இருந்தார், திரிஷாவோடு ஏன் போனார், திரிஷாவில் ஒரே விமானத்தில் பயணம் செய்தார் என்று இதை பற்றி மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல ஊடகங்கள் நடிகர் நடிகைகளின் அந்த புறம் வரை சென்று பார்க்கிறார்கள். அவர்களுடைய கட்டிலறையில் என்ன நடக்கிறது, அவர்களுடைய பெட்ரூமில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி புலன் விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஊடகங்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை சரியாக செய்திருந்தால் எந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறார்கள், எப்படி கல்வி வியாபாரமாக்கப்பட்டது, டாஸ்மார்க்கால் ஏற்படும் தீமைகள் என்ன, எத்தனை குடும்பங்கள் சீரழிகிறது, சினிமாவால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது, சினிமாவால் இளைஞர்கள் இளம் பெண்கள் எப்படி சீரழிக்கப்பட்டார்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் மத்தியில் பல குடும்பங்களில் எப்படிப்பட்ட மோசமான அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த சீரியல்களால் எப்படி பல குடும்பங்கள் சீரியஸ் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எழுதாத ஊடகங்கள், பேசாத ஊடகங்கள் நடிகை திரிஷா விவகாரத்தை பெரிதுபடுத்தி அதை மட்டுமே அதிகம் பேசிக்கொண்டு இருப்பது ஏன்? ஊடக வியாபாரத்திற்காக இந்த ஊடக தர்மத்தை தொலைத்துவிட்டு ஊடக வியாபாரம் மட்டும் பிரதானமாக இருந்தால் தமிழக அரசியல் இன்னும் மோசமாக நாறி போகும் என்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.